சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8வது ஊதிய குழு வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வங்கி ஊழியர்களின் சம்பளம் இவ்வளவு உயருமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது ஊதிய குழுவின் அதாவது 8th பே கமிஷன் உருவாக்கம் காரணமாக பாரத ஸ்டேட் வங்கி அதாவது SBI ஊழியர்களின் சம்பளத்தில் கணிசமான உயர்வை ஏற்படுத்தும் என தெரிகிறது. அதன்படி அடிப்படை ஊதியம் மற்றும் படிகள் அதிகரிப்பதன் மூலம் வங்கி துறையில் நுழைய விரும்புவோருக்கு இது ஒரு கவர்ச்சிகரமான வாய்ப்பாக அமையும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சுமார் 1 கோடி பேருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 8வது ஊதிய குழுவின் அதாவது CPC செயல்பாட்டு விதிகளை TOR அதிகாரப்பூர்வமாக அனுமதித்துள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயரும் என்ற விவரம் வெளியாகி உள்ளது. இந்த குழு அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 18 மாதங்களுக்குள் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊதிய குழுவானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சம்பள கட்டமைப்புகள், ஓய்வூதிய பலன்கள் மற்றும் சேவை நிபந்தனைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து மாற்றி அமைக்கும் நோக்கில் நிறுவப்படுகிறது. மேலும் இந்த ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களின் குறிப்பாக SBI பணியாளர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ப ஊதியத்தை சரி செய்வதும் வெவ்வேறு பகுதிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நியாயமான ஊதியத்தை உறுதி செய்வதும் இதன் நோக்கமாகும். அதன்படி 8வது ஊதிய குழுவின் கீழ் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? புதியதாக பணியமர்த்தப்படும் SBI கிளர்க்குகளின் அடிப்படை ஊதியம் 8வது ஊதிய குழுவின் கீழ் 30,000 தாண்டும் என ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. தற்போது பட்டதாரி ஊழியர்களுக்கான ஆரம்ப அடிப்படை ஊதியம் 26,730 ஆகும். இதில் 2 முன்முடிப்பு சம்பள உயர்வுகள் அடங்கும். அதாவது இந்த சாத்தியமான உயர்வு வங்கி வேலை தேடுபவர்களுக்கு SBI கிளர்க் பதவிகளை மேலும் கவர்ச்சிகரமானதாக்கும். பல ஆண்டுகள் சேவை அனுபவம் கொண்ட ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் சுமார் 75,000 உயரலாம். இந்த அதிகரிப்பு அனுபவம் வாய்ந்த கிளர்க்குகளுக்கு சிறந்த நிதி வளர்ச்சியை உறுதி செய்யும். அவர்களின் பணி அனுபவம் மற்றும் பங்களிப்பை பிரதிபலிக்கும். இது SBIயில் நீண்ட கால வாழ்க்கையை மிகவும் பயனுள்ளதாகவும் நிலையானதாகவும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமீபத்தில் SBI ஜூனியர் அசோசியேட் அதாவது வாடிக்கையாளர் ஆதரவு மற்றும் விற்பனை பதவிகளுக்கு 6,589 காலியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டது. இது வங்கித்துறை ஆர்வலர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகுதி அளவுகோல்கள், தேர்வு முறை மற்றும் தேர்வு செயல்முறை முக்கியம் என்றாலும் 8வது ஊதிய குழுவின் கீழ் எதிர்பார்க்கப்படும் சம்பள திருத்தங்கள் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி SBI கிளர்க்கின் ஆரம்ப அடிப்படை ஊதியம் 26,730 ஆகும். பல்வேறு படிகள் சேர்க்கப்படும் போது மொத்த மாத சம்பளம் சுமார் 45,888 ஆகிறது. சுமார் 6,359 பிடித்தங்களுக்கு பிறகு நிகர கையில் கிடைக்கும் சம்பளம் சுமார் 39,529 ஆகும். இது 8வது ஊதிய குழுவின் திருத்தங்கள் அமலுக்கு வருவதற்கு முன் புதிய கிளர்க்குகளின் தற்போதைய சம்பளமாகும். SBI கிளர்க்குகளின் வருவாயில் படிகள் ஒரு முக்கிய பகுதியாகும். இதில் சுமார் 7,161 அகவிலைப்படியும் சுமார் 2,862 வீட்டு வாடகைப்படியும் அதாவது பணி அமர்த்தப்படும் இடத்தை பொறுத்து 850 போக்குவரத்து படியும் சுமார் 7,083 சிறப்பு படியும் 1,600 சிறப்பு சம்பளமும் அடங்கும். இந்த படிகள் மொத்த மாத வருவாயை அதிகரித்து கையில் கிடைக்கும் சம்பளத்தை உயர்த்த முக்கிய பங்காற்றுகின்றன. இந்நிலையில் SBI கிளர்க்கின் கையில் கிடைக்கும் சம்பளம் பணியமர்த்தப்படும் இடத்தை பொறுத்து மாறுபடும். பெருநகரங்கள் அல்லது பெரிய நகரங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அதிக வீட்டு வாடகைப்படி கிடைப்பதால் அவர்களின் மாத சம்பளம் அதிகரிக்கிறது. சிறிய நகரங்கள் அல்லது கிராமப்புறங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படி குறைவாக இருந்தாலும் அங்குள்ள வாழ்க்கை செலவுகள் குறைவு என்பதால் இது ஒருவித சமநிலையை ஏற்படுத்துகிறது. SBI ஒரு கட்டமைக்கப்பட்ட பதவி உயர்வு ஊதிய விகிதத்தை பின்பற்றுகிறது. இது நிலையான தொழில் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஒரு கிளர்க்கின் அடிப்படை ஊதியம் படிப்படியாக ரூபாய் 26,730 தொடங்கி 28,070 மற்றும் 33,020 மற்றும் 41,020 மற்றும் 57,400 மற்றும் 61,800 மற்றும் இறுதியாக 64,480 என பல சம்பள உயர்வுகள் மூலம் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே தினங்கள். நன்றி, வணக்கம்.